அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜ் நீங்கள் என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பட் அவங்களுக்கு இந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தது தெரியக்கூடாது. அப்படின்னா அவங்களுக்கு ப்ளூ டிக் ஆகாத மாதிரி நீங்கள் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப்பில் பண்ண முடியாது, மோடு வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கலாம். மோடு வாட்ஸ்அப் அப்படிங்கிறது எஃப்எம் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப், இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் கூட அவங்களுக்கு ப்ளூ டிக் ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது என்கிட்ட எஃப்எம் வாட்ஸ்அப் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கான செட்டிங்ஸை பார்க்கலாம். ரைட் சைடில் 3 டாட்டில் ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃப்எம் மோட்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்டு செக்யூரிட்டின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஷோ ப்ளூ டிக்ஸ் ஆஃப்டர் ரிப்ளைன்னு இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது ரிப்ளை பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ளூ டிக் ஆகும். அது நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு ப்ளூ டிக் ஆகாது. இது மாதிரி 10 மெசேஜ், 100 மெசேஜ், எவ்வளோ மெசேஜ் வேணாலும் சரி, இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அவங்க சேட்டை ஓப்பன்லேயே வச்சுருந்தாலும் அவங்களுக்கு ப்ளூ டிக் ஆகவே ஆகாது. நீங்கள் தாராளமாக அவங்க மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு ப்ளூ டிக் ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணால் போதும் அவங்களுக்கு ப்ளூ டிக் ஆகிடும். அதாவது ஓகே, சரி, ஏதாவது ஒரு இமேஜ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணால் போதும் அவங்களுக்கு அதுக்கு மேலே இருக்க மெசேஜ் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ப்ளூ டிக் ஆகிடும். அது வரைக்கும் ப்ளூ டிக் ஆகாது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப்பில் இல்லை, மோடு வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருக்குது. இந்த மோடு வாட்ஸ்அப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த எஃப்எம் வாட்ஸ்அப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.